இவன் தாங்க இந்த படத்தோட முதல் கதாநாயகன் ஜீவா. ஆள் பாக்குறதுக்கு என்னமோ அழகா தான் இருக்கான். ஆனா பொண்ணுங்க தான் இவனை லவ் பண்ணவே மாட்டேங்குது. இவன் ராசி என்னன்னு கேட்டா கன்னி ராசின்னு சொல்லுவான். ஆனா கன்னிக்கும் இவனுக்கும் எப்பவுமே ராசி இருந்தது இல்லைங்க. நீங்களே பாருங்களேன். ஹாய். ஹாய். I'm Jiva. I'm Raji. Same color. Yeah. I love you. Just wait up. I will kill you. Come on! Huh. Sorry. Hi. Hi. Your good name? I'm Priya. Nice. Okay, Armi. I'm Jiva. Excuse me. I love you. எனக்கு ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயம் என்ன? இவர்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர். ஐயோ சார், சார் விட்டுருங்க சார். அவங்க என் சிஸ்டர் மாதிரி சார், விட்டுருங்க சார். இந்த போட்டோல இருக்கிறது இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சூரிய பிரகாஷ். சின்ன வயசுல பிரிஞ்சு அமெரிக்காக்கு போயிட்டான். ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இன்னும் பிரியவே இல்லைங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கவே இல்லைங்க. லெட்டர்லயும் போன்லயும் தான் பேசிக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு காதல் கோட்டை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவனுக்கு எப்பயாவது மனசு சரியில்லைன்னா மௌத்தார்கன் எடுத்து இந்த பாட்டை வாசிப்பான். இது இவனுக்கு சின்ன வயசுல இவனோட ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்ததுங்க. இப்ப இவனுக்கு கோவால வேலை கிடைச்சிருக்குங்க. அதுதான் இப்ப லெட்டர்ல அவன் ஃப்ரெண்டுக்கு எழுதிட்டு இருக்கான். கோவால வேலைன்னு உடனே பெரிய கலெக்டர் வேலைன்னு நினைச்சிடாதீங்க. நாயுடு ஹால் மாதிரி ஒரு லேடி ஷோரூம், அதுல இவனுக்கு இன்சார்ஜா வேலை கிடைச்சிருக்குங்க. இவன் ரொம்ப அல்பங்க. அங்கேயாவது பொண்ணுங்க இவனை லவ் பண்ணாதான்னு தேடி போயிட்டு இருக்கான். Close to you, I need love that you put me through. Love me over and over again, and over, you're more than a friend. I just want to be close to you.
All of you see, this is Goa Sea. Nice. This is lighthouse. Okay. Founder is British Queen Elizabeth. Whoa. You know, இது வந்து கலங்கரை விளக்கம் நம்ம எம்ஜிஆர் கட்டினது. அதுக்கப்புறம் கலைஞர் வந்து ஒயிட் அடிச்சிட்டு ஒயிட் ஹவுஸ் ஆக்கிட்டாரு. இது ஏன் கட்டினாங்க தெரியுமா? இந்த கோவா ஒரு காலத்துல இருட்டா கிடந்துச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியா லைட் போட முடியாதுல, பட்ஜெட் ப்ராப்ளம். அதனால ஒத்த லைட்டா கட்டி வீடு ஊரம் தெரியற மாதிரி சுத்த விட்டுட்டாரு. அதுதான் இங்க நடந்த வரலாறு. ஓகே ஓகே, கிளம்புங்க கிளம்புங்க, கோ 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 கோ. அப்படியே கிளம்புங்க அடுத்த இடத்துக்கு. அப்பாடி, இது ஒரு பொழப்பாடா. எல்லா லாங்குவேஜிலும் பேச வேண்டியிருக்கு. கோவா சிஎம்களா? நம்ம வீட்டுல விருந்தாடி வந்திருக்காங்களாக்க. வர்றேன் வர்றேன் வர்றேன், சுத்தி காமிக்க வர்றேன். டேய் துபுக்கு வாடங்க. துபுக்கா? வாடா. என்னப்பா? என்ன நொன்னப்பா? கோவாக்கும் எம்ஜிஆருக்கு என்னடா சம்பந்தம்? ஏன் சம்பந்தம் இருக்க கூடாதா? கோவானா என்ன அர்த்தம்? கோனா இங்கிலீஷ்ல போன்னு அர்த்தம், வான்னா தமிழ்ல வாங்கன்னு அர்த்தம். இப்படி ஊர் பேர்லயே தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களே கோவான்னு. ஏன் இதே இந்தியாவுல பிறந்த எம்ஜிஆருக்கும் கோவாவுக்கு லிங்க் இருக்க கூடாதா? போடா, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க போங்க. பண்ணிக்கு தொப்பி போட்ட மாதிரி இருந்து கைடுங்கறா. ஆஹா, பயவுல ஒரு டைப் பார்த்தாயா வந்திருக்கான். நம்ம ஊர்க்காரங்க கோவா வந்து டிஸ்டர்ப் பண்றாங்களே. ஆவோ ஆவோ ஆவோ, மேரே கோவா கா கைடு கே ஜாயேங்கே. நீங்க செந்தில் தானே? தமிழா நீ? இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? உனக்கு இப்ப என்ன வேணும்? என்னத்த உள்ள இருந்து எடுக்கிறா? நம்ம கருப்பியாவைய விசிட்டிங் கார்டு அளவுக்கு வளர்ந்துட்டானா? என்ன சொல்லி அனுப்பிச்சா உனைய? எனக்கு இங்க வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? தங்கறதுக்கு ரூம் வேணும், நீங்க ஹெல்ப் பண்ணணும். கொஞ்சம் அன்பா பேசினா போதும் தோல் மேல கை போட்டுறீங்க. நம்ம ஊர் பயலுக்குள்ள கெட்ட புத்தி அதாயா. சரி விடு, என் வீட்டுக்கு மேலேயே ஒரு ரூம் இருக்கு, அதுல தங்கிக்கிறதுக்கு உனக்கு ஓகேயா? ஓகே. ஆமா, இந்த ஊருக்கு வரவங்க கிட்ட ஏன் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? என்னத்த தப்பா சொன்னாங்க? லைட் ஹவுஸ் கட்டினது குயின் எலிசபெத் இல்ல. அப்புறம் வேற யாரு? அவங்க இங்கிலீஷ்காரங்க. கோவா டிசைன் பண்ணது போர்த்துகீஸ். அடடடடா, அப்ப அந்த வெள்ளக்காரங்க வேற இந்த வெள்ளக்காரங்க வேறயா? நான் ரெண்டு பேத்தி ஒரு ஆள்ல நினைச்சு விட்டேன். ஆஹா, நம்ம ஊர்ல இருக்கிற பிள்ளைமாரு, தேவரு, நாடாரு, செட்டியார் மாதிரி அந்த ஊர்லயும் பல சாதி பேர்ல இருப்பாங்க போல் இருக்க. அப்ப சாதிங்கிறது உலகம் பூரா இருக்கு. இதுதான் நம்ம ஏரியா. கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவே உள்ள இருக்குன்னு வையேன். இந்த ஏரியாவை பொறுத்தளவு எனக்கு மரியாதை ஜாஸ்தி. இங்க நான் வீடு வாங்கி கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இங்க வயது வந்த பெண்கள் அதிகம். அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு உன்னை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. அப்படி கம்ப்ளைண்ட் வந்தா உடனே உன்னை வீட்டை விட்டு காலி பண்ணிடுவேன். இதுதான் மை கண்டிஷன். வா. பயப்பட நிக்கிற சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. பார்த்த நாள் முதல் தூக்கமில்லை. நீ சிரித்த நாள் முதல் பசிக்கவில்லை. உன்னை பார்த்த நாள் முதல் தூக்கமில்லை. நீ சிரித்த நாள் முதல் பசிக்கவில்லை. அழகான ரகளை செய்யும் அநியாயம் நீதானே. இதழாலே கொடுமை செய்யும் கொலைகாரி நீதானே. தடுமாறும் மனதில் என்றும் தகராறு நீதானே. உன்னை பார்த்த நாள் முதல் தூக்கமில்லை. நீ சிரித்த நாள் முதல் பசிக்கவில்லை. ஆனந்தம் இனி வரும் இரவுகளில் உடல் கனிந்துவிடும் நிலையும் ஆனந்தம். அவள்
அவள் தன்னந்தனிமை நான் கொஞ்சி சிரிக்க அவள் கண்ண குழிகள் நான் என்றும் வசிக்க கருவண்டு விழியில் ஏன் சண்டை பீடித்தாள் எரிகுண்டு குழியில் ஏன் கொள்ளையடித்தாள் உன்னை பார்த்த நாள் முதல் தூக்கமில்லை நீ சிரித்த நாள் முதல் பசிக்கவில்லை தமிழ் முழுவதையும் கவிதை என்பேனே அவள் வரும் தெருவுகளில் புயல் நிகழும் என தகவல் சொல்வேனே என்னை நாளும் நெல்லும் அழகால் அவள் வீழச் செய்வாளோ செய்வாளோ தேன் செய்வாளோ உயிர் சிந்தும் அமுதை நான் மட்டும் குடிக்க ஒரு முத்தம் தருக நீ இன்னும் சிவக்க மனமெங்கும் அவளை நான் அள்ளி குவிக்க தினம் எந்த தவறை சீ என்று ரசிக்க ஹே உன்னை பார்த்த நாள் முதல் தூக்கமில்லை ஹே 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 நீ சிரித்த நாள் முதல் பசிக்கவில்லை அழகான ரகளை செய்யும் அநியாயம் நீதானே இதழாலே கொடுமை செய்யும் கொலைகாரி நீதானே தடுமாறும் மனதில் என்றும் தகராறு நீதானே அன்புள்ள பிரகாஷ்,